வணக்க மக்களை, நான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு. என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 2025, 24, 23 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ ஒரு விஷயம் லான்ச் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் நான் பேசிக்கிறேன். வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க, சரியா? முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் ஸ்டோரி போட்டிருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஒரு சக்சஸ் ஸ்டோரி நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்தோடையுமே பேக் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட கிராண்ட் பிடிஎஃப் கோர்ஸ், சரிங்களா? நம்ம பாத்தீங்கன்னா கெய்ட்லியோட கிராண்ட் பிடிஎஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2020 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம், சரிங்களா? 2020 லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா 2026 இப்ப பிடிஎஃப் கோர்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்கு லான்ச்சே பண்ண போறோம். ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா மக்கள் கேட்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி புதுசா இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களை எக்ஸாமை கிராக் பண்ண வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஒரு சிடபிள்யூஜி ஆஸ்பிரண்ட்டை போய் கேட்டு பாத்தீங்கன்னாலுமே அவன் பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கோர்ஸை கடந்து போகாம வந்திருக்கவே மாட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கோர்ஸை மக்களே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம கெய்ட்லி ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. 2014 பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லி உருவானது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிராக் வித் ஜாக்கும் கெய்ட்லியும் பாத்தீங்கன்னா சேர்ந்து நிறைய புதுசான விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் கொண்டு வரோம். பட் நீங்க என்ன செய்யணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் உங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணா மட்டும் பத்தாதியா, அதை படிக்கவும் செய்யணும், பிராக்டிஸும் பண்ணணும், சரிங்களா? சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட 2026 பிடிஎஃப் கோர்ஸ் தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். சோ என்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இதுக்கு பிரைஸ் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. 2023 பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் நம்மளோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கோர்ஸை லான்ச் பண்ணாங்க. சோ அதே பர்சனை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்வைட் பண்ண போறோம். சோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட ஃபவுண்டர் சுகுமார் சார் தான். சோ சார் வாங்க சார். சோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டு. ஏன் சார் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படல. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட பிடிஎஃப் கோர்ஸ் சோ சார் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி சக்சஸ் அடைகிறாங்க. சோ அது தெரியணும்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி. சோ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய் வழியா கொண்டு சேர்த்துடுறேன். பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட நிறைய மக்கள் இதுக்கு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும், சரிங்களா? சார் நீங்க ஒரு 2 வார்த்தைகள் சார். சைடா இந்த சைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சுகுமார் இளங்கோவன். இதில் கைட்லி ஸ்டார்ட் பண்ணி 12 இயர்ஸ் அப்படின்னு ஜாக்சன் சொன்னார். பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் கைட்லியில் லான்ச் பண்ணி 6 இயர்ஸ்ன்னு சொன்னார். கம்மிங் ஃபெப் எண்டு வந்துச்சு அப்படின்னா கைட்லி கிராக் வித் ஜாக் அசோசியேட் ஆகி 7 இயர்ஸ் கம்ப்ளீட். 7 இயர்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் அசோசியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி இப்படி இருந்த பிராண்டா உருவாகி அது இப்படி நிறைய நாள் கடந்து வருதுன்றதை இப்போ உள்ள சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கடையை சாத்திட்டு கிளம்பிடுறாங்க. 2019 இருந்து பாத்தீங்கன்னா சுகுமார் சாரும் கிராக் வித் ஜாக் சேர்ந்து இழுத்து பிடிச்சி உங்களுக்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷங்களை சேர்ந்து கடந்து வந்திருக்கோம். எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்டோ ஒரு பாண்டோ நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட்னர்ஷிப் பத்தி. எலெக்ஷன் வந்துட்டாலே இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். நிறைய பார்ட்டிஸ் அசோசியேட் பண்ணி எலெக்ஷனை சந்திப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஓட்டு வாங்குறதுக்காக மக்கள்கிட்ட இருந்து. பட் கைட்லி கிராக் வித் ஜாக் 7 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஈவன் தோ இன்னும் 70 இயர்ஸ் ஆனாலுமே ஓவர் த பீரியட் எனக்கு தெரியல என்ன நடக்கும் அப்படின்னு. எவ்வளோ வருஷம் ஆனாலும் கைட்லி அண்ட் கிராக் வித் ஜாக் அசோசியேஷன் கண்டிப்பாக இதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த கூட்டணி எதையும் மக்கள் ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி எதையும் மக்கள்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக அசோசியேட் ஆன கூட்டணி இல்லை. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணுங்கிறதுக்காக தானாக அமைஞ்ச கூட்டணி.
ஸோ கண்டிப்பா இன்னும் காலங்கள் கடந்து நம்ம அசோசியேஷன் கண்டினியூ ஆகும். கண்டிப்பா இருக்கும் சார். ஏன்னா நம்ம மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா வந்து கெய்ட்லி வேற இல்ல, கிராக் வித் ஜாக் வேற இல்ல, கோட்டு வேற இல்ல, இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து நினைக்கிறனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து புகைய போட்டு விடுறாங்க வந்து, சார் என்ன சார் நீங்க தனியா பண்ணலாம்ல சார், நீங்க கிராக் வித் ஜாக்கோட பேர் பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிராண்டா தெரியணும் சார் அப்படின்னு. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கைட்லியை சிடபிள்யூஜே விட்டு கொடுத்தது இல்ல, சிடபிள்யூஜே கைட்லியை விட்டு கொடுத்தது இல்ல. ஸோ மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்குள்ள ஒரு சண்டை இழுத்து வர்றதுக்கு வேலை பார்க்காம நீ படிச்சு பாஸ் ஆகிறதுக்கான வேலையை பாரு, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. ஸோ உங்களுக்காண்டி தான் நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னமும் ஓடுவோம். இன்னமும் எங்க ரத்தம் சிந்தி சதையை பிரிச்சு என்ன வேணுமோ கேட்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன சார், அதாவது எங்கள் விஷன் வந்து கிளியராக இருக்குது. கைட்லி அப்படிங்கிறது வந்து இந்தியா லெவலில் ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா கைட்லியோட தமிழ்நாடு வெர்ஷன் தான் கிராக் வித் ஜாக். எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கோட் வந்திருக்கிறது வந்து இட் இஸ் நாட் டு காம்படேட் கிராக் வித் ஜாக். கோட்டோட காம்படிஷன் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், யாருங்கிறது நல்லா எங்களுக்கு தெரியும். வி ஆர் காம்படேட்டிங் தெம் ஒன்லி, நாட் கிராக் வித் ஜாக். அதனால வந்து நீங்க எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடாம நீங்க படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா. இதை ஏன் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் கோட்டு வேற, சிடபிள்யூஜே வேறவா, கைட்லி வேறையா சார்? இப்படி கோட்டு கைட்லியவே வந்து பிரிச்சு பாக்குறாங்க. எல்லாம் ஒன்றாயா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோலயே சொல்லிட்டா இனி அந்த கேள்விகள் மக்கள் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். வருத்தப்படாதீங்க, உள்ள போய் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் கைட்லி பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ், ஜாக்சன் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு கிராக் வித் ஜாக்கோட மேக்ஸிமம் செலெக்ஷன்ஸ் கொடுத்ததில் வந்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் ரோல் பெருசுன்னு சொன்னார். நாட் ஓன்லி இன் கிராக் வித் ஜாக், அக்ராஸ் த கண்ட்ரி. ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய ஆஸ்பிரண்ட்ஸோட சக்ஸஸில் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அதோட ஹாலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன். ஒரு பிகினர் ஆகட்டும், ரிப்பீட்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணது தான் இந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ இதில் நம்ம இன்னும் க்யூரேட் பண்ணி 2026 நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூசிங் கைட்லிஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் 12 இயர்ஸ் ஆஃப் டாமினன்ஸ் 6th லெஜெண்டரி எடிஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். 12 இயர்ஸ் ஜீரோ காம்ப்ரமைஸ். நம்ம வந்து 12 வருஷமாக கைடில் இருந்தாலுமே இது வரைக்கும் நம்ம வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் ரிவிஷனுமே கூட ரீசனபிளாக நம்ம ப்ரைஸ் ரிவிஷன் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்ஷன் வந்து பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ். பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ் யாருக்கு அப்படின்னா வந்து இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான கோர்ஸ் தான் இது. இதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி லெவல் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பேசிக்காக ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்லையோ இல்லை ஓனா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பிஃபோர் ப்ரிலிம்ஸ் லெவல் டாபிக் வைஸ் சப் டைப் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான என்டையர் கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். இதில் 2026 பார்த்தீங்க அப்படின்னா 2400 ஃப்ரெஷ் கொஷின்ஸ் புதுசாக ஆட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயரில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் புதுசாக கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இங்கே புதுசாக ஆட் பண்ணுறோம். இது வந்து பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ். இது வந்து ஒன்லி அவைலபிள் இன் குவிஸ் ஃபார்மேட், நாட் ஆஸ் பிடிஎஃப் ஃபார்மேட். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷனுமே டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிகினராக இருந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஐசிஐ டாப்பிக்கில் இந்த சப் டாப்பிக்கில் அர்த்தமேட்டிக்கில் எஸ்ஐசிஐ டாப்பிக்கில் சப் டாபிக் வைஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம், கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஒரு பர்டிகுலர் டாபிக் வைஸ் நீங்கள் வந்து பேசிக்ஸை கிளியராக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா சப் டாபிக், அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சம்ஸ் வந்து ஆனாவங்களாக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஆ போடுறது. ஸோ அந்த மாதிரி ஸோ பிகினர்ஸ்க்கு பிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கோர்ஸோ இல்லை ஒரு அகாடமியில போய் கற்றுக்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பேசிக்ஸ்ன்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கும் முன்னாடி உள்ள பேசிக்ஸ் தான் இது, இந்த பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ்ல உள்ள குவிஸஸ். ஒரு பிகினராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டப் ஆகும், என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ஃபிடென்ட் பூஸ்டப்காக கொடுத்தது தான் இந்த பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ். இதில் வந்து 5000+ கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வைஸ் ஒரு பிகினர் வந்து பேசிக் லெவல்லாம் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ். ஸோ டாபிக் வைஸ் கொஷின்ஸ் கொண்ட ஒரு செக்மெண்ட் தான் டாபிக் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து
ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம், சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸில் இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் ஒன்லி குவான்ஸில் டிஐ மட்டும் அப்படின்னா கூட டிஐலேயே எப்படி பிகினரில் இருந்துச்சோ அதே மாதிரி சப் டைப் வைஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இதில் சொன்னீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ பை சார்ட்னு சொல்லி ஒரு டிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பை சார்ட்லேயே வந்து பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டைப் இருக்கு, டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, போத் பெர்சன்டேஜ் அண்ட் டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வேரியபிள்ஸ் xy வேரியபிள் வச்சிருக்கு. சோ இது எல்லாமே பிரிச்சு 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 பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் லெவல்லயும் இருக்கு, மெயின்ஸ் லெவல்லயும் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஒரு பிகினர்ஸ் இருக்கீங்க, ஒரு ஒரு வீடியோ யூடியூப்லயோ இல்ல ஒரு வீடியோ கோர்ஸ்லயோ போய் ஒரு டாபிக் இப்ப பாக்குறீங்க, பை சார்ட்ன்ற ஒரு டாபிக்கான வீடியோ பாக்குறீங்க, அதை எங்க போய் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? அதுக்கான இடம் தான் இந்த டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ். சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து இதுல கிளீன் அண்ட் நீட்டா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்இக்வாலிட்டி 2 கன்க்ளூஷன் வச்ச டைப்பும் இருக்கு, 3 கன்க்ளூஷன் வச்ச டைப்பும் இருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு 2 கன்க்ளூஷன் இருக்கு, 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு 3 கன்க்ளூஷனும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான இன்இக்வாலிட்டியை பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ்ல வந்து பாப்பீங்க. ஸோ டோட்டலாக 14,000+ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸில் கிடைக்கும். இதில் 2026 நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூலி ஆடட் டாபிக் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் இன் ப்ரிலிம்ஸ். இது எல்லாமே ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கில் எல்லாமே நம்ம 2026 புதுசாக ஆட் பண்ண போகிறோம். இது ரீசனிங் டாபிக், இது குவான்ஸ் டாபிக், இங்கிலீஷ் டாபிக், ஒன்லி ப்ரிலிம்ஸ்ல மட்டும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்பெல்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து ஆட் ஒன் அவுட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு தனியா வீடியோஸே இல்லையே சார், அதுக்கு தனியா எதுவுமே இல்லையே சார் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். சோ புதுசா ஆட் ஒன் அவுட் வருது, 1 மார்க் கோடிங் டிகோடிங் இப்ப புதுசா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வேர்ட் பேஸ்டுலயே மிஸ்செலேனியஸ் புதுசா வருது, நம்பர் பேஸ்ல புதுசா வருது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ்ல வந்துடும். அதே மாதிரிதான் குவான்ஸ்லயும் இந்த கேஸ்லெட்லயே டிஃபரெண்ட் டைப்ஸ் இப்ப புதுசா வருது, அது இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல போனோம்னா பாத்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப் ஸ்வாப்பிங் இருக்கு. சோ அது புதுசா இருக்கு. சோ இந்த மாதிரி புதுசான பேட்டர்ன்ஸ் வருது பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் பண்டில் கோர்ஸ்ல இருக்கும். இப்போ 2026 தான் கேஸ்லெட் ஆட் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, முன்னாடி இருந்துச்சு. இப்போ அடிஷனலா கொஸ்டின்ஸ் ஆட் பண்றோம். கன்சிடரிங் த ப்ராக்டிஸ் நிறைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றோம் இந்த வருஷம். இது வந்து ப்ரிலிம்ஸ்ல. இப்போ மெயின்ஸ்ல 2025 வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரீசனிங்கில் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே புதுசாக நம்ம வந்து 2026 நியூவாக ஆட் பண்ண போகிற டாபிக். அதே மாதிரியே குவான்ஸில், அதே மாதிரி இங்கிலீஷில், இது எல்லாமே 2025 எல்லா மெயின்ஸ் எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் புதுசாக கேட்டிருக்காங்க, எதெல்லாம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஷெடியூல் தான் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் முடிச்சாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்லேயே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு செக்மெண்ட் அப்படின்னா எக்ஸாம் வைஸ். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் இருக்கும். அதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டெய்லியுமே ஒரு 50 டேஸ் ஆஃப் டார்கெட் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு எக்ஸாம் வைஸுக்குமே. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா சார், இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோடிங் டிகோடிங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு பிலிம்ஸ் 2 மெயின்ஸ் லெவல்னு காமனா படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா எந்த எக்ஸாமுக்கு எந்த மாதிரி வரும் அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் பாத்தீங்கன்னா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. சோ அதுதான் உங்களுக்கு மெயினா இந்த எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். உனக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா எக்ஸாம் லெவல்ல வந்து இப்ப ஒரு ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா ரீசனிங் எப்படி இருக்கும், ஆப்டி எப்படி இருக்கும், இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் நீங்க எங்கேயுமே ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க. அதை உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த டாபிக் வைஸ் பண்டில் பிடிஎஃப், எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப். சோ இதுல ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல முன்னாடி நம்ம வந்து மேஜர் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே கவர் பண்றோம். இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ஆகட்டும், இல்லை ஆர்பிஐ ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த நபார்ட் டிஏ, எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். இது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ எக்ஸாம் வருதுங்கிற டேட் அனலைஸ் பண்ணிட்டு எய்தர் 50 டேஸா இல்லை 30 டேஸாங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணி கொடுப்போம். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து 60 டேஸ் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 50 டேஸ்க்கான ஷெட்யூல் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். இப்போ ஒரு 30 டேஸ் ஒரு 40 டேஸ் தான் இருக்குன்னா அந்த 30 டேஸ்க்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நாங்கள். கண்டிப்பாக.
ஸோ இது வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தனித்தனியாக உங்களுக்கு டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். இதான் இந்த எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே இன்சூரன்ஸ் எக்ஸாமும் கவர் பண்ணியிருக்கோம், இந்தியன் பேங்க் எல்பிஓவும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நீங்கள் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி டு அக்சஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2026 பேஸ் பண்ணி பேங்க் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு கோர்ஸ், பேங்க் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு கோர்ஸ், காமன் கோர்ஸ், பேங்க் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான கோர்ஸ், காமன் கோர்ஸ், ரெடி டு அக்சஸ். அதாவது இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இப்பயே பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ரெடி டு அக்சஸா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி வந்து மெயின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேங்க் கிளர்க் மெயின்ஸ், பேங்க் பிஓ மெயின்ஸ், எல்பிஓ எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் புதுசா ஆட் பண்ணிருக்கோம். எல்பிஓ புதுசா நம்ம இந்த ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய எல்பிஓ எக்ஸாம் பாத்தீங்கன்னா இப்போ விடுறாங்க. ஐஓபி எல்பிஓ, பிஓபி எல்பிஓ, பிஎன்பி எல்பிஓ, இப்படி எல்பிஓ எக்ஸாம்ஸ் நிறைய வருதுல்ல. ஸோ மக்களுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஆட் ஆன் பண்ணிருக்கோம். நாலாவதா பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் பொதுவா வந்து பிகினர்ஸ் முடிச்சிட்டாங்க, பேசிக் முடிச்சிட்டாங்க, டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, எக்ஸாம் வைஸும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டியது செக்ஷனல் ப்ராக்டிஸ். ஸோ செக்ஷனல் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரிலிம்ஸ் தனியாக, மெயின்ஸ் தனியாக, செக்ஷனல் வைஸ் ப்ராக்டிஸ் ரியல் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே, ரியல் எக்ஸாம் லெவல்லையே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸோ இப்போது 2025க்கானதுமே செக்ஷனல் வைஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா 2025ஓட செக்ஷனல் வைஸ் ரெடி டு அக்சஸாக இருக்கும். 2026 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் எக்ஸாமுக்கு டைம் இருக்கிறதுனால. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா டாபிக் வைஸில், செக்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதில் தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷன் வைஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், ஒரு பண்டில் பிடிஎஃப் டெஸ்ட் மாதிரி குவிஸாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தான் உன்னோட கெப்பாசிட்டி தெரியும். நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம், ஸ்பீடாக சால்வ் பண்ணுறோமா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம். இப்போ கிளர்க் மெயின்ஸு, பிஓ மெயின்ஸ்லாம் நீ இப்போ போய் வந்து அந்த இதில் குவிஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்க, அதில் வந்து நீ அங்கே நாங்கள் டைமர் கொடுத்துருப்போம், அந்த டைமருக்குள்ள முடிக்கிறியா, இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி உனக்கு. அந்த டைமருக்குள்ள வந்து நம்ம முடிக்கிறோமா, டக்குன்னு சால்வ் பண்ணுறோமான்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் இந்த இதில். எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் கவர்டு. இந்த எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒண்ணுமே இல்லை. எல்லா இன்சூரன்ஸ் எக்ஸாம், எல்லா பேங்க் எக்ஸாம், எல்லா எல்பிஓ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த தடவை பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸாம் சார் சொன்ன மாதிரி ஆர்பிஐ அட்டெண்டன்ட் எக்ஸாம் கொண்டு நம்ம இதுல வந்து கொடுக்குறோம். ஸோ மெமரி பேஸ்ட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல எக்ஸாமில் கேட்ட மெமரி பேஸ்ட் கொஷின்ஸை நம்ம எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி இதில் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸாக கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்லாட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக ப்ரிலிம்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே 8 ஸ்லாட் மினிமம் மெமரி பேஸ்ட் இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் லெவல் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 2 நாள் பிஓ பிலிம்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ஸ்லாட் 8 ஸ்லாட்டோட மெமரி பேஸ்டு பிலிம்ஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஃபுல் செட். சரிங்களா? அதே மாதிரி கிளர்க் பிலிம்ஸ்ல இத சார் வருவாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சார் இப்பதான் வந்து ஷீட்டே ரிலீஸ் பண்றாங்களே சார், இனிமேல் எங்களுக்கு மெமரி பேஸ்டே தேவைப்படாதுல, அது ஒரு 4 வருஷம் கழிச்சு. சரியா? இப்ப நீ இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போற அப்படின்னா உனக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி டைப்ல எந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ்ல வந்திருக்குன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இதா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து மெமரி பேஸ்டு நம்ம கொடுக்குறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பூஸ்டர் வெர்ஷன் 3.0. இப்போ ஒரு பர்சன் வந்து ப்ரிலிம்ஸில் அதிகமான ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கோரிங் பாட்டை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பூஸ்டர். பூஸ்டர்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ். நீ வந்து எனக்கு வந்து நீ கதறுவ தெரியுமா, ஒரு கட்டத்தில் நீங்க கதறுவீங்க, சார் என்னால எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுது ஆனா ஸ்பீடு வர மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நீங்க நிற்பீங்க. அது கண்டிப்பா வரும். அந்த டயத்துல தான் வந்து நீங்க இந்த பிலிம் ஸ்கோர் பூஸ்டரையும் மெயின் ஸ்கோர் பூஸ்டரையும் பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட 15,000-19,000 கொஸ்டின் நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கோம். எஸ். டோட்டலா வந்து 15,000 கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து மெயின்ஸுக்கும் 15,000 கொஸ்டின் பிலிம்ஸ்க்கும் நம்ம இதுல வந்து கொடுக்குறோம். ஓகே, சரிங்களா? பிலிம் ஸ்கோர் பூஸ்டர்ல பாத்தீங்கன்னா குவான்ட் செக்ஷன்ல இந்த ஸ்கோரிங் பார்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ்க்கு இருக்கும். ஸோ இதே நாங்கள் 2ஆக பிரிச்சிருக்கோம், பேங்க் பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் பேங்க் கிளர்க் ப்ரிலிம்ஸ். ஒவ்வொன்றிலையுமே வந்து 100 டேஸ், டோட்டலாக வந்து 200 டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் உங்களுக்கு செக்ஷன் வைஸ் கிடைக்கும். ஒன்லி இந்த ஸ்கோரிங் பார்ட் டாபிக்ஸில் மட்டும்.
ஸோ குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா எது எது அடிக்கடி வரும் அந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரீசனிங் எடுத்தோம்னா அதுல எந்தெந்த டாபிக் அடிக்கடி கேட்கிறாங்களோ கவர் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்ல எது இந்த ஆர்சி எல்லாம் அடிக்கடி வருதா, ரெண்டெல்லாம் கேட்கறாங்க சம்டைம்ஸ், அதையும் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து கவர் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 நாள் 200 நாள் வந்து நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல போய் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி இது வந்து மெயின் ஸ்கோர் பூஸ்டர். நம்ம ஆட்கள் வந்து ப்ரிலிம்ஸ்ல கூட வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், மெயின்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்காக மெயின்ஸ்க்காக மட்டும் செலக்டிவ் டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ்ல மட்டும் நீங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப இல்லை 150 டேஸ்க்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மெயின்ஸ்லேயுமே ஸ்கோர் பூஸ்ட் பண்ண முடியும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ பிலிம்ஸ்க்கு 200 நாள் நம்ம வந்து ஸ்கோர் பூஸ்டர் கொடுக்குறோம். மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 150 நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கோர் பூஸ்டர் கொடுக்குறோம். நம்ம இந்த பிடிஎஃப் கோர்ஸில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா, நம்ம கைட்லினாலே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இருக்குது தான். அதுதான் வந்து இங்க நமக்கு பிளஸ் பாயிண்டே. அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்கோர் பூஸ்டர்ல வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக 9000 + கொஷின்ஸ் வந்து நம்ம மெயின் ஸ்கோர் பூஸ்டர்ல மட்டும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனல் செக்மெண்ட், இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆல்சோ, கிரிட்டிக்கல் ரீசனிங் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ நம்ம இது லாஸ்ட் இயர் தான் கிரிட்டிக்கல் ரீசனிங் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தோம், புதுசாக ஆட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் இருக்கிற டாபிக்ஸ் இதான், இந்த 7 டாபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்ல இருக்க போகுது டாபிக். பட் நம்ம டீமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து 2026 எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த பர்டிகுலராக ஒரு 6 டாப்பிக்கில் இருந்தும் 300 கொஷின் புதுசாக ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து ஒரு 700 + 300 டோட்டலாக 1000 கொஷின்ஸ் வந்து நியூவாக இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறோம் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில். ஸோ இதான் வந்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். டோட்டலாக 8 செக்மெண்ட் இருக்குது. இந்த 8 செக்மெண்ட்டுமே நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தயர் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸிங்க்கு வரும். எஸ். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம்னா ஒரு ப்ரைஸ் வந்து வைப்போம், லான்ச்சிங் ஆஃபராக வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று வைப்போம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1599 அப்படின்னு வச்சிருப்போம். 1599 அப்படின்னு வாயை பொழப்பீங்க, கிடையாது 1499. ஏன்னா வந்து இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றாங்களே அவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும். சரியா, நம்ம கிராக் வித் ஜாக்லையும் இதெல்லாம் வந்து வேலை பார்த்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும். 1499 வச்சுக்கலாமா? ஒரு மனசாட்சி இருக்கணுமா இல்லையா உங்களுக்கும்? சரி வேண்டாம், ஆட விடுங்க, ஒரு 1000 rupees வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கலாம். அந்த அளவு ஒர்த்துள்ள ஒரு பேக்கேஜ் தான், உங்க கன்சிஸ்டன்சியா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு பேக்கேஜ். ஆனால் நாங்க என்ன வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச்சிங் ஆஃபரா பார்த்தீங்கன்னா வெறும் 899. சரிங்களா, 1 இயருக்கு. எஸ், அதை சொல்ல மாதிரி நினைச்சேன். 899ங்கிறது வந்து 12 month ஆஃப் வேலிடிட்டி. 12 month ஆஃப் வேலிடிட்டி. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக நீங்க வீடியோ கோர்ஸ் பார்த்துக்கிட்டு நம்ம பிடிஎஃப் கோர்ஸை கன்சிஸ்டன்சியா நீங்க ஒரு ஷெட்யூல், நம்மளும் ஷெட்யூல் போட்டு கொடுப்போம், அந்த ஷெட்யூலை நீ ஃபாலோ பண்ணி நீ கன்சிஸ்டன்சியா படிச்சாலே வந்து இந்த வருஷம் வரப்போற பேங்க் எக்ஸாமோ, இன்சூரன்ஸ் எக்ஸாமோ, எல்பிஓ எக்ஸாமோ கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நீங்க சக்சஸ் ஸ்டோரி, நம்ம சேனல்ல உள்ள சக்சஸ் ஸ்டோரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே சார் நான் பிடிஎஃப் கோர்ஸ்ல உள்ள பிடிஎஃப் சால்வ் பண்ணேன் சார், பிடிஎஃப் கோர்ஸ்ல பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணேன் சார் இப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை உங்களுக்கு வெறும் 899 கொடுக்குறோம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000, 20,000, 30,000, 40,000 கோர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை தேடி போவீங்க, அடிபட்டுட்டு ஓ கிராக் வித் ஜாக்ல இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு வருவீங்க. அதை நீங்க முன்கூட்டியே வந்து நீங்க அடிபடாம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 899க்கு ஆஃபர் கொடுக்குறோம். பிடிஎஃப் கோர்ஸ் இன்னையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு நாங்க காமிச்சோம் பாத்தீங்களா, இன்னையில இருந்தே என்ன ரெடி டு அக்சஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டோம். ஸோ இப்பயே வெறும் 899 பிரைஸ் இருக்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸ் தான். இது பாத்தீங்கன்னா ரியல் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1299. ஓகேவா, லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 899க்கு கொடுக்குறோம். இது இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி 899க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் நீ கன்சிஸ்டன்சியா நம்மளோட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து உன்னை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கும் அந்த பிடிஎஃப் கோர்ஸ் உள்ள நீ இருந்துகிட்டே இருந்தாலே.
இப்போ சில பேர்த்துக்கு டவுட் வரும், இப்போ இது வந்து பிடிஎஃப் கோர்ஸ் சொல்லிட்டீங்க சார், அப்போ கோட்னா என்ன அப்படின்னு டவுட் வரும். கோட்டுக்கும் பிடிஎஃப் கோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு டவுட் வரும். அது நீங்களே சொல்லுங்கள் சார். கோட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷெட்யூல் பண்ணி மென்டார் சப்போர்ட் கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ சொல்யூஷன் கொடுத்து இப்படி நிறைய விஷயங்கள் பண்றனால தான் கோட்டு வந்து தனித்துவமா இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 8,000 சம்திங் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி, ஆன்லைன் அகாடமி கோட்டுன்றது. இது வந்து பிடிஎஃப் கோர்ஸ், அதாவது உங்களுக்கு எல்லா பொருளுமே கொடுத்துருப்போம். நீங்க அந்த பொருளை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிக்க போறீங்க. ஆனா கோட்டுல அவங்களே ஒரு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்து உன்னைய ஒரு ஆள் அடிச்சு உட்கார வைப்பாங்கல்ல, வா வா நீ டெய்லி இதை உட்காந்து படிக்கலையா உடனே மென்டார்ட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துடும், இன்னைக்கு என்ன நீ வரல, நீ உள்ள வந்தே ஆகணும். உன்னைய தூண்டுறதுக்கும் உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு ஷெட்யூல், கம்ப்ளீட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வந்து கோட்ல கொடுத்துருப்போம். அதனாலதான் கோட் அந்த பிரைஸ். சார் ஏன் சார் இது இவ்வளவு இருக்கு, கோட்டு மட்டும் அவ்வளவு இருக்குன்னா உள்ள வேலை பார்க்குற ஆட்கள், உங்களை பார்த்தீங்கன்னா மென்டார் சப்போர்ட்டு, அத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஒரு ஷெட்யூல் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி உங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கிறனால தான் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம கோட் அப்பயும் சொல்லியிருப்போம், கோட் ஸ்கெடியூலையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேஜராக வந்து யார் யாருக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கூட இருக்கணும், நான் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறது தெரியல, ஒரு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல, நான் உடனே ஒரு பர்சன்ட்ட கேட்கணும், அந்த பர்சன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அவங்க கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இம்ப்ரூவைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, செல்ஃபாக படிக்காமல் ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோட் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு ஆள் கூட இருக்கணும், ஒரு மென்டார் உன் கூட இருந்தே ஒரு கைடன்ஸோடய நீ படிக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கோட் தேவை. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நானே ஷெட்யூல் போட்டு படிச்சுக்குவேன் சார், எனக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார் நான் தனியா உட்கார்ந்தேன்னா படிக்கலாம் மாட்டேன், எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா அவங்களுக்கு கோட் கண்டிப்பா தேவை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கோட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு லிங்க் வச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி டைரக்டா நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா கோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி CWJ12 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா கோட் பிரைஸ்ல இருந்தே 12% கம்மி ஆயிடும். ஆஃபர் முடிச்சு நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை நீ தான் சூஸ் பண்ணணும். இன்னும் நீ குழந்தை கிடையாது ஓவரால்ட்டியா கேட்டு படிக்கிறதுக்கு. உனக்கு பார்க்கும் போது அந்த சக்சஸ் ஸ்டோரிகளை எல்லாருமே சொல்லும் போது இப்ப நம்ம ஒரு சக்சஸ் மீட் நடத்தணும், ஈரோடு மகேஷ் சார் வந்திருப்பார், பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து கோட் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரமிப்பா பேசுறாங்க, காசு கொடுத்தா கூட அவளை பேச மாட்டாங்க போல அப்படி பேசுறாங்க. இது எல்லாமே பின்னாடி இருந்த அந்த மென்டார் சப்போர்ட், எல்லாரோட உழைப்பு, சரிங்களா? அதுதான் இந்த வெற்றிக்கான காரணம். ஸோ நீயும் வெற்றி அடையணும் என்றால் நம்ம கோட்டை யூஸ் பண்ணிக்கங்க, நம்ம பிடிஎஃப் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம் ஜாக்சன். இப்போ இந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி டு அக்சஸாக இப்போ இருக்குது. இப்போ ராயல் பாஸ்லேயும் இன்க்ளூடாக தான் இருக்குது. இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ ஜாக்சன் சார் ப்ளஸ் டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் 2026. ஸோ அந்த கோர்ஸ் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் இந்த மூணுமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தனியாக பிடிஎஃப் கோர்ஸ் போதும்னா நீங்க பிடிஎஃப் கோர்ஸை தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீ பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், உள்ள போய் வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இவங்க ஏதோ பேசுறாங்களே என்ன அப்படின்னு நீ போய் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணு வெப்சைட்டை. அதுக்கப்புறமா உனக்கே வந்து நமக்கு இதுதான் தேவை, இல்ல கோட்டு தான் தேவை, இல்ல ராயல் பாஸ் தான் தேவைன்னு உனக்கே தோணும். அப்போ வந்து நீ அதை பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பி. வெற்றி நமதே. உங்கள் ஜாக்சன் சார். கோட்டுக்கு வந்து நம்ம ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டாலும் நல்லா இருக்கும், போட்டுக்கலாம் சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு வந்து வெறுமன வாயால சொல்றோம், அது என்னன்னு சொல்லி அவங்க நேரடியா பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சுக்குவாங்க அதோட விஷயத்தையே. கண்டிப்பா ராயல் பாஸ் ஆஃபரும் இப்போ போயிட்டு இருக்கு. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கூடிரும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது ராயல் பாஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1499 நம்ம மாத்திருப்போம், சரிங்களா? ஸோ வீடியோ வரதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்றவங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? 10